காலை வணக்கம். நாம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே மறுக்கப்பட்ட உண்மை. அதாவது மனிதாபிமற்ற ஒரு செயல், அரசாங்கத்தால் மூடி மறைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். சென்ற வாரத்திலே எழும்பூரிலே ஒரு மருத்துவ குடோனில் தாய்ப்பால் பாக்கெட் பவுடர் விற்கப்பட்டதாக உணவு பாதுகாப்புத்துறை ரெய்டு சென்றார்கள். அதை அப்படியே மறைக்கப்பட்டது. செய்தித்தாளில் வந்ததோடு சரி. நான் கேட்கும் கேள்விகளுக்கு அரசு துறை சரியான பதிலை விளக்க வேண்டும். பொதுமக்களுக்கு அனைவருக்கும். ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது மருத்துவமனையிலே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மூலப்பொருளாக கருதப்படுகிறது, உயிர் காக்கும் மருந்தாக. அது அந்த பச்சிளம் குழந்தைக்கு வழங்கப்படக்கூடிய தாய்ப்பால் ஓரளவுக்கு தான் குழந்தையால் அருந்த முடியும். மீதி இருக்கும் தாய்மார்களின் அந்த பாலை இயந்திரத்தின் மூலமாக பாதுகாத்து வைப்பதாக அனைத்து மருத்துவமனைகளிலும் அதற்கான இயந்திரங்கள் இருக்கிறது, பாதுகாக்கிறார்கள். அது தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு வழங்கலாம். அது தாய்மையின் பண்பு. இந்தியாவிலே அல்ல, உலகத்திலே சரி, எங்கிருந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தவரையும் நான் உரையாடக்கூடிய கொண்டிருப்பது என்னவென்றால், ஒரு குழந்தைக்கு, அது எந்த தாயோ, எங்கள் குடும்பத்திலே நடந்திருக்கிறது, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை என்றால் மதம் ஜாதி அப்பாற்பட்டு அந்த குழந்தைக்கு வேறொரு பெண் தாய் உள்ளத்தோடு தாய்ப்பால் கொடுப்பார்கள். ஆனால் இந்த கயவர்கள் அந்த பால்களை விற்று பவுடராக்கி கடையிலே விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு நமது நாகரிகங்கள், அதாவது சொல்வது சட்டம் ஒழுங்கு சொல்வதா அல்லது நம்பிக்கை துரோகம் என்று சொல்வதா இல்லை ஈனத்தனமான செயல் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட தாய்மார்களிடமிருந்து பெறக்கூடிய பாலை விற்பனை செய்து பவுடராக்கி விற்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட கயவர்களை என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை நீங்கள் உணரப்பட வேண்டும். அதை வியாபாரமாக்கக்கூடியவர்கள், பவுடராக்கி ஒரு தாயினுடைய பாலை பவுடராக்கி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனங்களும் தமிழகத்திலே, சென்னையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது உலக அளவிலே மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தி. எனவே இந்த கயவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. அவர்களை மன்னிக்கவே கூடாது. இது எந்த வகையில் எந்தெந்த மருத்துவமனைகளில் இப்படி விற்பனை செய்கிறார்கள். கேவலமான இந்த தொழிலை, மருத்துவத்துறையில் இப்படிப்பட்ட செயல்களை செய்வதை விட வேறு ஏதாவது ஒரு தொழிலை வன்மையாக கண்டித்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இது. ஆனால் நான் அதை கூற விரும்பவில்லை. எனவே இப்படிப்பட்ட கயவர்களின் மீது அரசாங்கம் உடனடியாக தக்க நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை கைது செய்து, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அனைத்தையும் கண்காணித்து அவர்களையும் கைது செய்து மக்கள் மத்தியில் நிறுத்த வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.